இப்போ வந்து நம்ம என்ட்ரிக் ஃபீவர் பற்றி பார்க்க போகிறோம். என்ட்ரிக் ஃபீவர்னால் என்னென்னா, இது வந்து ஒரு டைஃபாய்ட் ஃபீவர். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டைஃபாய்ட் ஃபீவர்னு நம்ம எழுதிக்கணும். இது வந்து ஒரு சிம்பத்தட்டிக் டிசீஸ் இஸ் காஸ்டு பை தி சால்மோனிலா டைஃபி அண்ட் சால்மோனிலா பேராடைஃபி. சால்மோனல் டைஃபி அண்ட் சால்மோனலா பேராடைஃபி ஏபி தீஸ் வந்து ஹியூமன். இதுக்கு வந்து காசஸ் அதெல்லாம் சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன். இந்த காமன் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி வருதுன்னா, ஹியூமன் மூலியமாக தான் ஹோஸ்ட் ஆகுது. சால்மோனல் பேராடைஃபி வந்து ஒன்லி ஃபார் த ஹியூமன் வந்து ஹியூமன் ஹோஸ்டாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். சோர்ஸஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் வந்து அக்யூட் கேசஸ் தான் வருது. அக்யூட் கேசஸ் வந்துருந்துருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்யூட் கேசஸ் அண்ட் க்ரோனிக் கேரியர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபெக்ஷன் கன்சம்ஷன் ஃப்ரம் ஒன்லி இந்த ஃபுட்டு மூலியமாக வருது. ஃபுட்டு கண்டாமினேஷன் ஒன்லி இந்த ஃபுட் மூலியமாக தான் கண்டாமினேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்குபேஷன் பீரியட் வந்து 5 to 14 days அப்படின்ட்டு இருக்குது. பேத்தோஃபிசியாலஜி வந்து ஒரு ஆர்கனிசம் வந்து என்டர் இன்டு த இன்டெஸ்டைனல் எபித்தீலியம். அதுக்கப்புறம் intestinal epithelium is invaded multiple macrophages in the pair patches. Mesenteric lymph node. Mesenteric lymph nodes and spleens. This phase is called as a bacteremia. அதாவது ஒரு ஆர்கனிசம் வந்து அதாவது சால்மோனல் டைஃபி ஆர்கனிசம் வந்து என்டர் இன்டு த எபித்தீலியல் செல் அண்ட் இன்வைடட் இன்டு த மல்டிபிள் மேக்ரோஃபேஜோட இன்வைட் ஆகி பேர் பேட்சஸ் அண்டு அதுக்கப்புறம் மெசென்ட்ரிக் லிம்ஃப் நோட்ஸ் ஸ்ப்ளீன்ஸ் இதிலெல்லாம் வந்து இன்வைடட் ஆகுறதுனால இது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாக்டீரியோசீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்டீரியோசீமியா நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கனிசம் ஸ்ப்ரெடட் இன்டு தி லங், கால் பிளாடர், கிட்னி, அதுக்கப்புறம் சிவிஎஸ் இதிலெலாம் வந்து இதாகுது. அண்டு மெயின்லி இன் தி லிம்ஃபாய்டு டிஷ்யூ, இந்த டிஸ்டல் ஸ்மால் இன்டெஸ்டைன். லிம்ஃபாய்டு டிஷ்யூவில் வந்து மெயினாக வந்து போகும். டிஸ்டல் ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள லிம்ஃபாய்டு டிஷ்யூவில் வந்து இதாகுது. இப்போ வந்து typical lesion occur in pair patches in small intestine. Pair patches in small intestine வந்து lesion. இந்த lesion வந்து occur in the pair patches in small intestine. Swollen, ulcer, healing, bleeding, perfusion அதெல்லாம் வந்து இருந்துச்சு. அல்சர், ஹீல் அதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பேத்தோஃபிசியாலஜி முடிச்சாச்சு. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆன்செட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து இன்சிடென்ஸ் வந்து ஆன்செட் ஆஃப் த இன்சிடென்ஸ் இனிஷியலி ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மலேசியா, ஹெட்டேக்கு, எனாஃபு, சோர் த்ரோட்டு, அதுக்கப்புறம் ஹெட்டேக்கு, காஃபு, சோர் த்ரோட்டு, அப்டாமினல் பெயின், கான்ஸ்டிபேஷன். தீஸ் ஆர் அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஃபீவர் ஃபாலோடு பை த ஃபீவர். அது மூலிமா வந்து ஒரு சில்ட்ரன் மே பி ப்ரெசன்ட் வித் டயரியா அண்ட் வாமிட்டிங். சில்ட்ரன் வந்து வாமிட்டிங், டயரியாலலாம் வந்து children may present in the vomiting and diarrhea. Children may present in the vomiting and diarrhea
டயரியா வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஃபீவர் வந்து ரைசஸ், டிபிக்கலி ரைசஸ், ஸ்டெப் வைஸ் லீஷர், அதுக்கப்புறம் ஃபேஷன் ஃபார் ஃபியூ டேஸ், அட்டைன் தி, அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் appear over the 7 to 10 days, complicated causes. 7 to 10 days வந்து நடக்கக்கூடியது. 7 to uncomplicated cases, காம்ப்ளிகேட்டடில் அன்காம்ப்ளிகேட்டட் கேசஸாக தான் இருக்குது. இது வந்து பாக்டீரியோசீமியா வந்து ரிலேட்டிவ் பாக்டீரியோசீமியா, டங்கு கேன் பி கோட்டட், டங்கில் கூட கோட்டடாக இருக்கும். த ஸ்ப்ளீன் பிகம் டு த palpable in a second week. Rashes, rose spots appear in the back and upper abdomen at the end of the first week. This is the pink, அப்புறம் வந்து mucolopular rashes, pink mucolopular rashes that fade, pressure appear 3 to 4 days. 5% of the patient with enteric fever, long-term anesthetic carrier which contain spread bacteria stool of or urine. The woman patient with gallstone, gastrointestinal malignancy are more like to become carrier. ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். அதாவது 5% ஆஃப் த பேஷண்ட் வந்து என்டரிக் ஃபீவரில் இருக்கும், ஒரு லாங் டைம் ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாக்டீரியா டூல் வந்து யூரின் அந்த மூலியம் போய் இந்த பேஷண்ட் வந்து கால் பிளடர் ஆர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மெலிக்னன்சி இட்ஸ் லீட் டு கேரியர், அந்த மாதிரி தான் வந்து கேரியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸில் என்ன இருக்குதுன்னா, காம்ப்ளிகேஷன்ஸில் வெறும் ஒன்றுமே இல்லை, என்னதோ ஹெமரேஜ் வரும், இன்டெஸ்டினல் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷன், இன்டெஸ்டினல் ஹெமரேஜ். அதர்ஸில் வந்து ஆஸ்டியோமலைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், கீலோசைட்டோசிஸ், மெலிக்னன்சி, அதுக்கப்புறம் மெனிஞ்சைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரைட்டிஸ், கால் பிளாடர் சிண்ட்ரோம், மயோகார்டைட்டிஸ், பெரிகார்டைட்டிஸ், நெஃப்ரிட்டிஸ், பேராடைசிஸ், அதுக்கப்புறம் வந்து சைக்கோசிஸ், இன்ட்ராவாஸ்குலர் coagulation, nephritis, myocarditis, pericarditis, meningitis, neuritis, gallbladder syndrome, cystitis, kelocytosis, cystocystis, erythrocytosis, osteomyelitis. இது வந்து 4th to 5th வீக்கில் வந்து காஸ் ஆகி the presence of tachycardia, hypotension, abdominal pain, tensure, dark and fresh blood in the stool and leukocyte suggested that complications can be occur. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்வெஸ்டிகேஷனில் வந்து BASU, பீனா பிளட்டு, ஏன்னா வந்து WBC, சீனா எஸ்னா வந்து அதுக்கப்புறம் வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட்டு. இப்போ வந்து பிளட் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து
Salmonella typhi, Salmonella paratyphi. These are the high and first week illness. 90% of the cases in the but the diseases in 50% of அப்புறம் வந்து 50% in the தேர்டு வீக்கில் தான் வந்து வந்திருக்கும். 90% ஆஃப் த கேசஸ் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இல்னஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 50% வந்து தேர்ட் வீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் போன் மேரோ இஸ் அ பாசிட்டிவ், பிளட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்குலர் இன் த நெகட்டிவ், ஸ்டூல் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூல் urine, rose pulse, gastrointestinal secretion. It can be revealed of the positive culture. The stool culture of the positive during the third week of the infection. The third blood WBC, white blood count, the normal, but leukopenia can occur. The leukocytosis may occur in the children, or the infection complicated by the intestinal perfusion of the hemorrhage. The count வந்து normal, the count வந்து is normal. Leukopenia can occur. But leukopenia occur. Leukocytosis வந்து occur in children when the infection is complicated by the intestinal performation of the hemorrhage. Serological tests are available, but these are not reliable. Available இருக்கும் ஆனால் not reliable. These are not reliable. High false positive, false negative rate. அதுக்கப்புறம் வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட் வந்து விடால்ஸ் டெஸ்ட், ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபார் ஹை அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் ரேட்டு. the testing of the antibiotic விடால்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கனிசம் இஸ் பாசிட்டிவ்லி இந்த செகண்ட் வீக்கில் தான் வந்து இது வந்து தெரியும். பாசிட்டிவ் இன் செகண்ட் வீக். இந்த இன்ஃபெக்டட் இந்த ஆன்டிபயோட்டிக். தீஸ் ஆர் தி typhoid of the vaccination. Complications வந்து காம்ப்ளிகேஷன் தான் இதில் சொல்லணும். intestinal performance, intestinal hemorrhage, அதர்ஸில் வந்து osteomyelitis, அதுக்கப்புறம் வந்து arthritis, அதுக்கப்புறம் வந்து கீலோசைட்டோசிஸ், அதுக்கப்புறம் மெனிஞ்சைட்டிஸ், நியூரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து கால் பிளாடர் நெஃப்ரிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டைட்டிஸ் அப்படின்லாம் இருக்குது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு parenteral and oral depending upon the patient condition. Fluoroquinolone, cephalosporin, இதெல்லாம் வந்து cephalosporin third generation வந்து fluoroquinolone, third generation cephalosporin, cephaloxime, cefotaxime, cefoxime, cefoperoxime, அதுக்கப்புறம் azithromycin. These are the azithromycin. இதெல்லாமே வந்துருக்குது. dextromethasone, இது வந்து அதுக்கப்புறம் dextromethasone இருக்கான். நாட் யூசஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நாட் யூஸர் இந்த ரெசிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரக் ரெசிஸ்டண்ட்டில் எதுனா ஆம்பிசிலின், அமாக்சிசிலின், குளோரம்ஃபெனிகால், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ட்ரைமெத்தாஃபிரின் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. TMPSMX அப்படின்றது கியூனலோன்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது.
குயினலோன் வந்து குயினலோன்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஷோ ரெசிஸ்டன்ஸ். டெக்ஸோமெத்தாசோன், தீஸ் ஆர் தி இண்டிகேஷன் டு த ஃபார் த ஷாக்குக்கு வந்து ஷாக்குக்காண்டி கொடுக்குற ஷாக் ஆல்டர்னேட்டிவ்க்கு வந்து ஷாக் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாக்குக்காண்டி கொடுக்குறாங்க. சிங்கிள் டோஸ் வந்து 3 mg per kg, 3 mg per kg. ஒரு கிலோக்கு வந்து 3 mg கொடுக்கணும்னா 8 டோஸ் இன் 1 kg per kg, அதாவது பாடி வெயிட் தான் சொல்கிறாங்க. 1 mg per kg in 6 hours வந்து ஒரு தடவை வந்து கொடுப்பாங்க. ஒரு mg இப்படி கொடுப்பாங்க. கேரியர் ட்ரீட்மெண்ட் carrier treated with oral antibiotics. oral antibiotics மூலிமா கேரியர் வந்து ட்ரீட்டட் பண்ணுறாங்க. என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அமாக்சிசிலின், செஃபலோஸ்போரின், டாம்செம்ஸ் 6 வீக். ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறாங்க, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, அதுக்கப்புறம் ஹவுஸ்ஹோல்டு கண்டென்ட், க்ளோஸ்டு ஹவுஸ்ஹோல்டு கண்டென்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுனாலையும், அதுக்கப்புறம் வந்து ட்ராவலர்ஸ் டு எண்டமிக் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து எபிடமிக் டியூரிங் எபிடமிக், அப்புறம் மல்டிபிள் டோஸ் ஓரல் வேக்சின், மல்டிபிள் டோஸ் ஓரல் வேக்சின், சிங்கிள் டோஸ் parenteral vaccine available. மல்டிபிள் டோஸ் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா, மல்டிபிள் டோஸ் வந்து ஓரல் வேக்சினில் கொடுக்குறாங்க. மல்டிபிள் டோசஸ் வந்து ஓரல் வேக்சினில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரல் வேக்சினில் கொடுக்குறாங்க. சிங்கிள் டோஸ் வந்து பாரண்டரில் கொடுக்குறாங்க. சிங்கிள் டோஸ் வந்து பாரண்டரில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து it provide 5 to 3 year ரெஸ்பெக்டிவ்லி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 5 to 3 year ரெஸ்பெக்டிவ்லி. அதர் ப்ரிஃபரன்ஸ் இஸ் ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபுட் வாட்டர் கண்டாமினேஷன், கேரியர் நோ ஒர்க், ஃபுட் ஹேண்டலர்ஸ்.